பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது வந்து சீக்வல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படம் ஆகா ஓஹோன்னு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடுத்தடுத்த படங்கள் எடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் பெருசா பேசல அப்படின்னா அவங்க கைவசம் இருக்கிற ஒரு ஆயுதம் தான் எடுத்து ஹிட்டான ஒரு படத்தை உடனே பார்ட் எடுக்கிறதுக்கு உதாரணம் நிறைய பேரை சொல்லலாம். ஸோ ஹரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாமி எடுத்தாரு, சிங்கம் எடுத்தாரு, பி வாசு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 எடுத்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் தாண்டி சுந்தர் சியும் ராகவ லாரன்ஸும் இந்த சீக்வலே நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஈவில் டெத் வந்து பீட் பண்ற அளவுக்கு சுந்தர் சி ஒரு பக்கம் அவரோட அரண்மனையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லாரன்ஸ் அவர் ஒருத்தவர் அவரும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட காஞ்சனாவோட பகுதியும் ஒரு பக்கம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல புதுசா அச்சுவினோத்தோட பேரை எழுதி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் இயக்கி ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படமான தீரன் அத்தியாயம் 1 அந்த படத்துக்கான பார்ட் 2 எடுக்க போறாரு. ஸோ தீரன் அத்தியாயம் 1 அப்படிங்கும் போது தெரியும் இதுக்கு வந்து அத்தியாயம் 2 அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் அதை இப்ப எடுக்கிறதுக்கான என்ன ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல.